வங்கதேசத்தில் உள்ள ஷிங்காமாரி ரயில்வே பாலத்துக்கு சில இளைஞர்கள் டிக்டாக் வீடியோ எடுக்க சென்றனர். ரயில் வரும்போது செல்ஃபி எடுக்க நினைத்து அவர்கள் ரயில் பாதைக்கு மிக அருகில் நின்றனர். வருகிற ரயிலின் ஆபத்தை அவர்கள் கவனிக்கவில்லை. ரயில் அருகில் வந்தபோது அந்த குழுவில் இருந்த ஒரு சிறுவன் ஊடும் ரயிலுடன் மோதிக்கொண்டான். உடனடியாக அவனை அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். சிகிச்சை அளிக்கப்பட்டதால் அவன் உயிர் தப்பினான் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவத்தை பார்த்தவர்கள் மற்றும் இணையத்தில் வீடியோவை கண்டவர்கள் சமூக வலைதளங்களுக்காக உயிரை பணயம் வைக்கும் பழக்கம் அதிகரித்து வருவது குறித்து கவலை தெரிவித்தனர். கவனச்சிதறலும் வைரல் ஆக வேண்டும் என்ற அழுத்தமும் மிகவும் ஆபத்தான முடிவுகளை எடுக்க வைக்கிறது. இந்த சம்பவம் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுகிறது. எந்த நேரத்திலும் ரயில் பாதைக்கு அருகில் நிற்கக்கூடாது. ரயில்கள் திடீரென நிற்க முடியாது. ஒரு புகைப்படம் அல்லது வீடியோக்காக கூட ரயில் பாதைக்கு அருகில் நிற்பது மிகப்பெரிய ஆபத்து. சமூக வலைதள காட்சிகள் உங்கள் உயிரை விட முக்கியமல்ல. எப்போதும் பாதுகாப்பான தூரத்தை காப்பாற்றுங்கள். ரயில்வே விதிகளை பின்பற்றுங்கள். ஓடும் ரயிலுக்கு அருகில் வீடியோ எடுப்பதையும் செல்ஃபி எடுப்பதையும் தவிர்க்குங்கள். இளைஞர்கள் பொறுப்புடன் நடந்து கொள்ள நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். இது விபத்துகளை தடுக்கவும் உயிர்களை காப்பாற்றவும் உதவும். ஒரு வேறு சம்பவத்தில் டிக்டாக் வீடியோ எடுக்க ஒரு சிறுவன் ரயில் பாதைக்கு அருகில் நின்றிருந்தான். ரயில் வருவதை பார்த்தும் அவன் விலகவில்லை. அதன் விளைவாக அவன் ரயிலுடன் மோதினான். இந்த சம்பவம் மீண்டும் ஒரு முறை சொல்கிறது, ரயில் பாதைக்கு அருகில் எப்போதும் செல்லக்கூடாது. ரயில்வே பாதையில் வீடியோ எடுப்பதும் குறுக்கு வழி பயன்படுத்துவதும் உயிருக்கு ஆபத்து. மற்றொரு நிகழ்வில் ஒரு இளைஞன் ரயிலை பிடிக்க அவசரமாக ரயில் பாதையை கடக்க முயன்றான். ரயில் மிக அருகில் வந்தபோது அவன் தடுமாறி கீழே விழுந்தான். அதிர்ஷ்டவசமாக அவன் பெரிய காயமின்றி உயிர் தப்பினான். உடனடியாக உதவி கிடைத்தது. இந்த சம்பவம் காட்டுவது என்னவென்றால் அவசரம் உயிருக்கு ஆபத்து. ரயில்கள் எவ்வளவு வேகமாக வருகின்றன என்பதை நாம் பல நேரங்களில் தவறாக மதிப்பிடுகிறோம். ஒரு மனிதர் சைக்கிளில் ரயில் பாதையை கடக்க முயன்ற போது அதிவேக ரயில் அருகில் வந்தது. அவர் ரயிலுடன் மோதினார். ரயில்கள் பார்ப்பதற்கு மெதுவாக வருவது போல தோன்றினாலும் உண்மையில் அவை மிக வேகமாக வரும். மிக அதிக தூரம் தேவைப்படும். வங்கதேசத்தில் சுமார் 20 வயதான ஒரு இளைஞன் வைரல் சேலஞ்சுக்காக ஓடும் சரக்கு ரயிலின் மேல் நின்று வீடியோ எடுக்க முயன்றான். அவனுடன் இருந்த நண்பன் தப்பித்து விட்டான். ஆனால் அந்த இளைஞன் சமநிலை இழந்து ரயில் பாதையில் விழுந்தான். ரயில்கள் பயணம் செய்வதற்காக மட்டுமே வீடியோ எடுக்க அல்லது சாகசம் செய்யல. மற்றொரு சம்பவத்தில் ஒரு முதியவர் சைக்கிளை தள்ளிக்கொண்டு ரயில் பாதையை கடக்க முயன்ற போது பயணிகள் ரயில் அருகில் வந்தது. ரயில் உடனடியாக நிற்க முடியாததால் அவர் ரயிலுடன் மோதினார். அதனால் எப்போதும் அதிகாரப்பூர்வ ரயில்வே கடப்பாயங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் எச்சரிக்கை விளக்குகளோ தடுப்புகளோ இல்லாத இடத்தில் ரயில் பாதையை கடக்க முயன்றார். ரயில் ஹாரன் அடித்தும் மக்கள் எச்சரித்தும் அவர் கடக்க முயன்று ரயிலுடன் மோதினார். ரயில்கள் ஒருபோதும் திடீரென நிற்காது. ஒரு பெண் ரயில் வரும்போது பாதையில் இறங்கினார். ரயில் நிற்க முடியாமல் அவர் மோதலுக்குள்ளானார். அது எப்போதும் ஆபத்தான பகுதி. இரு பெண்கள் மோட்டார் சைக்கிளில் ரயில் பாதையை கடக்க முயன்ற போது ரயிலின் வேகத்தை தவறாக கணித்து மோதினர். ரயில் அருகில் இருந்தால் ஒருபோதும் பாதையை கடக்க கூடாது. சிகாம்பெக் தஞ்சூன் கிராசா நிலையங்களுக்கு இடையில் தாய் மற்றும் குழந்தைகள் உட்பட சிலர் ரயில் பாதைக்கு அருகில் இருந்தனர். அதிவேக பயணிகள் ரயில் வந்தபோது மக்கள் எச்சரித்தும் அவர்கள் விலகவில்லை. இந்த சம்பவம் எவ்வளவு விரைவின் சாதாரண தருணம் பெரிய ஆபத்தாக மாறும் என்பதை காட்டுகிறது. ரயில் பாதைகள் முழுவதும் ரயில்களுக்காக மட்டுமே. அவை குழந்தைகளின் விளையாட்டு இடமல்ல. பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு ரயில்களின் ஆபத்தை கட்டாயமாக எடுத்துச் சொல்ல வேண்டும். எப்போதும் கண்காணிப்புடன் இருக்க வேண்டும். ஒரு சிறிய கவனக்குறைவு கூட ஒரு பெரிய விபத்தாக மாறலாம். பாதுகாப்பே முதன்மை. உயிரே மிக முக்கியம். இமை பயிற்சு படு